ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். ஹோட்டலில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். வாங்க ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணதுக்கு கடாய் அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதும் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட் கொஞ்சம், அது கூடவே பீன்ஸ் கொஞ்சம், முட்டைக்கோஸ் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது வெஜிடபிள் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போ கேரட், பீன்ஸு, கேபேஜ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கேப்சிகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இது ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு 4 முட்டையை இது தனியாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். முட்டை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம வெஜிடபிள் கூட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ முட்டையும் நம்ம வெஜிடபிளும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸோட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் பாஸ்மதி ரைஸு நான் ஒரு 3/4 பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் ஒயிட் பெப்பர் சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரைஸோட மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம சாஸ் ஐட்டை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் சில்லி சாஸ், 1லேருந்து 1.5 அளவுக்குள்ளே டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ரைஸோட நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஃபைனலாக காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கலாம். இது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.